வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதாவது ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்திருக்கான். அவனோட வேலையே சாப்பிடுறது, தூங்குறது மட்டும்தான். ஒரு கட்டத்துல அவனுக்கு உடம்பே ரொம்ப பாரம் ஆயிருது. அவனுக்கு தூக்கம் வர மாட்டுது. அவனுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அவன் போய் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றான். டாக்டர், எனக்கு என்னவோ வந்துருச்சு. எனக்கே நல்லா தெரியுது. நான் சாகப் போறேன். நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு, அவனோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. உன்னோட நீ எப்படி சாப்பிடுவ? எப்படி தூங்குவ? எந்திருப்ப? என்ன வேலை செய்வ? அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, அவனுக்கு வந்து ஒரு மாத்திரை குடுக்குறாரு. ஒரு பச்சை கலர்ல ஒரு மாத்திரை மாதிரி குடுக்குறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாரு, "இந்த பாட்டில்ல இருக்கிற மாத்திரை ஃபுல்லா தீரும்போது உன்னோட நோய் சரியாயிரும்." அப்படின்னோனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "இப்போ ஒரு நாளைக்கு எத்தன மாத்திரை எடுத்துக்கணும் டாக்டர்ன்னு?" கேட்குறான். சொன்னா, "ஒரு சின்ன கண்டிஷன். இந்த மாத்திரையோட வேலை செய்யணும் இந்த மாத்திரை ஒழுங்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, உன் உடம்புல எப்ப நல்லா வேர்க்குதோ, வேர்வை வருதோ, அப்பதான் நீ இந்த மாத்திரைய வந்து போடணும். ஒரு நாளைக்கு 10 தடவ வேர்த்தாலும் பிரச்சனை இல்ல. நீ 10 மாத்திரை கூட போட்டுக்கலாம். ஆனா, உனக்கு வேர்க்கவே இல்லன்னா, 5 நாள் ஆனாலும், 10 நாள் ஆனாலும் வேர்க்கலன்னா, நீ இந்த மாத்திரைய போடக்கூடாது. ஏன்னா, வியர்வை வராம நீ இந்த மாத்திரைய போட்டா, இதோட எஃபெக்ட் ரிவர்ஸ் ஆயிரும். உனக்கு வந்து இன்னும் நோயோட தீவிரத்த வந்து அதிகப்படுத்திரும். அப்புறம் என்னால கூட உன்ன காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிர்றாரு. இவனுக்கு ரொம்ப பயம் வந்துருது. அப்ப இவன் என்ன பண்றான், எவ்வளோ சீக்கிரம் அந்த மாத்திரைய வந்து தீர்க்கிறோமோ, நம்ம நோய் குணமாயிரும் அப்படின்னு அவன் முழுசா நம்புறான். அப்ப என்ன பண்றான், வீட்டுக்கு வந்துட்டு, வீட்ல இருக்க எல்லா ஜன்னலையும், கதவையும் பூட்டிட்டு, எந்த காத்தும் வராம தூங்க பார்க்குறான். ஏன்னா, இவனுக்கு தூங்குறது தான் பிடிக்கும் இல்லையா? அப்ப ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிட்டு தூங்குனா கண்டிப்பா வேர்த்துரும். நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு மாத்திரை போடலாம்னு நெனைக்கிறான். ஆனா, வேர்க்கவே இல்ல. நெக்ஸ்ட்டு எல்லா போர்வையும் எடுத்து மேல பொத்தி, நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லா குளோஸ்டா இருந்தோம்னா வேர்க்கும் இல்லையா? அந்த மாதிரி பொத்தி பொத்தி பார்க்குறான். ஆனா, அப்பயும் அவனுக்கு வேர்க்கவே இல்ல. இப்போ ஒய்ஃப் இத பார்த்துட்டு திட்டுறாங்க. "என்னதான் பண்ற? நீ உனக்கு என்னாச்சு? என்னென்னவோ நீ பண்ணிட்டு இருக்கியே!" அப்படின்னு சொல்லவும், "என்ன பண்ணாலும் எனக்கு வேர்க்கல. எனக்கு அதுதான் பிரச்சனை. என்னால மாத்திரை போட முடியாது. நான் இறந்துருவேன்னு" சொல்றான். அப்ப அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, "நீ நான் சொல்றத செஞ்சா உனக்கு வந்து கண்டிப்பா வேர்க்கும். நீ செய்ய ரெடியா?" அப்படின்றாங்க. "நான் அந்த மாத்திரைய போட்டு ரெக்கவர் ஆகணும் அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்றேன். இல்லாட்டி வேகமா இறந்துருவேன்னு எனக்கு பயமாயிருச்சு" அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, "நீ என் கூட வான்னு" சொல்லி கூட்டிட்டு போயி, அவங்க கூட சேர்ந்து வீட்ட எல்லாம் கிளீன் பண்ண வைக்கிறாங்க. கிளீன் பண்ண உடனே இவனுக்கு உடம்புல நல்லா வேர்த்துருது. வேர்த்த உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் வேகமா ஒரு மாத்திரைய எடுத்து போட்டுக்கிறான். அடுத்த நாள் இதே மாதிரி வேலை செஞ்சோனே இன்னொரு வாட்டி வேர்க்க உடனே அப்பயும் மாத்திரை போட்டுக்கிறான். அடுத்து என்னன்னா, இவனே வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறான் ஒய்ஃப் கிட்ட. "நீ எனக்கு சொல்லு. எனக்கு வேர்க்கணும்." அப்படின்னு சொல்லவும், ஒய்ஃப் கூடயே சேர்ந்து சமையலு, வீட்ட கிளீன் பண்றது, அயர்ன் பண்றது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாளைக்கு 3 மாத்திரை, 4 மாத்திரைன்னு போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா, அவ்வளோ வாட்டி அவன் வேலை செய்ய ஆரம்பிக்க, வியர்வை வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்குது. உடனே இவனுக்கு வந்து அந்த மாத்திரைய வந்து குறைய ஆரம்பிக்குது. குறைஞ்சோனே ஒரு கட்டத்தில மாத்திரை அவனுக்கு ஃபுல்லா தீர்ந்துருது. டாக்டர் குடுத்த மொத்த மாத்திரையும் தீர்ந்துருது. இப்போ அவனுக்கு வந்து எனர்ஜிட்டிக்கா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துருது. அப்ப இவன் முழுசா நம்புறான். டாக்டர் நம்மளுக்கு குடுத்த மாத்திரைனால நம்ம முழுசா குணமாயிட்டோம் அப்படின்னு. அவனுக்கே வந்து நம்ம புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. உடனே இவன் நம்ம டாக்டருக்கு போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட போய் பேசுறான். டாக்டர், நீங்க எனக்கு உண்மையிலேயே எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? நீங்க குடுத்த ஒத்த மாத்திரையால நான் சாக இருந்தவன் நான் உயிர் பொழைச்சுட்டேன். நீங்க உண்மையிலேயே அற்புதமான டாக்டர். வார்த்தையே இல்ல அப்படின்னு பாராட்டுறான். அப்ப அந்த டாக்டர் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணான் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச பிறகு அவர் சொல்றாரு, "நான் உனக்கு குடுத்தது வந்து பெரிய அதிசயம்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் உனக்கு குடுத்தது துளசிய வந்து அரைச்சு மிக்ஸ் பண்ணி தயார் பண்ண ஒரு மாத்திரை. அவ்வளோதான். அந்த மாத்திரையால நீ சரியாகல. நீ சரியானது எல்லாமே உன்னோட வேர்வையினால. அதாவது நீ இவ்வளவு நாளும் சோம்பேறியா இருந்த. எந்த வேலையும் செய்யாம இருந்த. அது உனக்கே தெரியல. இதுதான் என்னோட பிரச்சனைங்கிறது உனக்கே தெரியாம இருந்திருக்கு. நீ வந்து இந்த மாத்திரைக்காக எப்ப வேலைகள் செய்ய ஆரம்பிச்சியோ, உன் உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனம், வியர்வை, கெட்ட அழுக்குகள் எல்லாமே வெளிய போக ஆரம்பிச்சுருச்சு. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு புத்துணர்ச்சி கிடைச்சு, நீ எனர்ஜிட்டிக்கா மாறிட்ட. இவ்வளவுதான். நான் வந்து பெருசா எந்த ஒரு சீக்ரெட்டும் உனக்கு நான் பண்ணல. இதுதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் இவனுக்கு புரியுது. ஓ! நம்ம இவ்வளோ நாளா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. இப்படிதாங்க நம்மளோட லைஃப்லயும். நம்மளோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்ம கையிலேயே இருக்கும். ஆனா, நம்ம அது என்னன்னு பார்க்கிறதே கிடையாது. எங்கெங்கேயோ சொல்யூஷன தேடிட்டு இருப்போம். ஏதோ ஆயிருச்சு நம்மளுக்கு. இந்த பிரச்சனை தான் நம்மள வந்து லைஃபவே முடிக்க போதுன்னு நெனச்சு பயப்படுவோம்.
அப்படி கிடையாது. எல்லா சொல்யூஷனுக்கும் அ வந்து நம்மளோட கையில தான் ஈஸியான ஒரு வழி இருக்கும். அத தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தான் நம்மளோடது. ப்ராப்ளத்த ஈஸியா சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அத பார்த்து பயப்படாம. இப்ப டிஎன்பிஎஸ்சில என்ன பிரச்சனை நம்மளுக்கு அப்டின்னா, நெறைய வாட்டி விதவிதமா முயற்சி பண்ணுவோம். ஆனா வந்து கடைசியில கொஞ்சம் மார்க் வித்தியாசத்துல எப்பயுமே ஃபெயில் ஆயிட்டே இருப்போம். ஆனா, அந்த என்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்றோம் அப்டிங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா நீங்க வந்து ஃபெயில் ஆகுறதுக்கும் இல்ல இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் இல்ல. லைஃப்ல எந்த ஒரு இது நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். இல்ல லைஃப்ல எந்த ஒரு அடுத்த ஸ்டெப் போம்போதும் நம்மளுக்கு சறுக்கல் வருதுன்னா, அதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணியிருப்போம். நம்ம வந்து என்ன நம்ம பண்ணுவோம், அந்த எந்த பிரச்சனையோ அதவே நெனச்சு நெனச்சு முழுசா அந்த இது பிசினஸ்னா அதுலருந்து வெளிய வரது தான் ட்ரை பண்ணிருவோம். வேண்டாம் இது நம்மளுக்கு செட் ஆகாது. டிஎன்பிஎஸ்சியா ஐயோ! இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படி வர ட்ரை பண்ணுவோம். அது முழுக்க தப்பு. இவன் எப்படி நம்ம இறந்து போயிருவோம் அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சானோ, அது மாதிரி. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு எப்பயுமே நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க மேத்ஸ கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. நெறைய எழுதி பார்க்காம போயிருப்பீங்க. இல்ல செஞ்சு பார்த்திருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணாம போயிருப்பீங்க. தமிழ் அது மாதிரி படிச்சிருப்பீங்க. ரிவிஷன் பண்ணாம போயிருப்பீங்க. இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த தடவ நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிருவீங்க. அதுதான் டிஎன்பிஎஸ்சியோட சக்சஸே. சக்சஸ் கீ டிஎன்பிஎஸ்சி எப்படி பாஸ் பண்றது? கஷ்டமா இருக்கு. சிலபஸ் எப்படி முடிக்கிறதுன்னு நெறைய கமெண்ட்ல கேட்கிறீங்க இல்லையா? பயமா இருக்கு. ஒண்ணுமே இல்ல. இதுக்கு முன்னாடி படிச்சவங்களும், பாஸ் ஆனவங்களும் ஒண்ணும் பெருசா கம்பசூத்திரம் தெரிஞ்சவங்கலாம் கிடையாது. அவங்களோட உழைப்ப நம்பி அவங்க இறங்குனாங்க. அவங்க செஞ்ச தவறுகள சரி பண்ணி, அத வந்து ரெக்டிஃபை பண்ணதுனால இன்னைக்கு போஸ்டிங்ல இருக்காங்க. நீங்களும் உங்களோட தவறுகள் என்ன? அப்படிங்கிறத செல்ஃப் அனலைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்தவங்க "நீ இது தப்பு பண்ற. இத மாத்திக்கோன்னு" சொல்லும்போது, நம்ம அத உணரவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். நீங்களா எப்போ அனலைஸ் பண்ணி உங்களோட தவற கண்டுபிடிக்கிறீங்களோ, கண்டிப்பா அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். அதனால டிஎன்பிஎஸ்சில படிக்கிற நீங்க எப்பயுமே உங்கள நம்புங்க. ஏதோ ஒரு சின்ன சறுக்கல் வந்த உடனே பயந்து இதுலேருந்து பின்வாங்கிரலாம் அப்படின்ற நெனப்ப மட்டும் விட்டுருங்க. நீங்க வந்து இப்ப தொடர்ந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 6 மாசமா, 1 இயரா. ஆனா, இப்ப திரும்ப கொஞ்சம் அப்படியே லேக் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும், டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒரு இதுதான். திடீர்னு ரொம்ப இதா படிப்போம். ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு இருப்போம். அப்படியே போக, போக, போக தேஞ்சு படிக்கிறத குறைச்சுருவோம். இது என்ன ஆகும்னா, ஒரு டவுனா ஃபீல் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க தான் உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும். இல்ல ஏதோ ஒரு ஃபேமிலில இஷ்யூனால படிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா, உங்கள நீங்களே அத ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும். இத உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், எது முடியலன்னு நீங்க நெனச்சாலும், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க. கண்டிப்பா எல்லாமே படிக்க முடியாமைலாம் ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரவே மாட்டோம். எனக்கு தமிழ் புரியல, மேத்ஸ் புரியல, என்னால வந்து ஜிகே படிக்க முடியல, கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே என்னால பார்க்க முடியலன்னுலாம் எதுவுமே வராம ஒருத்தரும் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்க போயி, அந்த நம்பிக்கையில தான் நீங்க உள்ளேயே வச்சிருக்கீங்க. இல்லாட்டி உலகத்துல அ பணம் சம்பாரிக்கிறதுக்கும், வேலைக்கு போறதுக்கும் எவ்வளவோ வழிகள் இருக்கு. அதுல போயிருப்பீங்க. நீங்க இதுக்குள்ள வந்திருக்கீங்கனாலே, உங்க மேல உங்களுக்கு 90% கான்ஃபிடென்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த 10% நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, முடியுமா? முடியாதான்னு. அதுதான் வந்து உங்கள பின்னாடி புடிச்சு இழுக்குது. அத தூக்கி எறிஞ்சுட்டு, என்னால முடியும் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா முன்னாடி போக ஆரம்பிங்க. எந்த பிரச்சனை இடையில வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன கண்டுபிடிச்சுட்டு, ரெக்டிஃபை பண்ணிட்டு, மேல போக ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இந்த வருஷம் போஸ்டிங் உங்களுக்கு தான். அந்த நம்பிக்கையில எத்தன வேக்கண்ட் போடுவாங்க, இதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. 1,00,000 வேக்கண்ட் போட்டாலும் நம்ம போய் உட்கார போறது ஒரு போஸ்டிங் தான். அந்த ஒரு போஸ்டிங் எனக்கு போதும். அப்ப ஒரு வேக்கண்ட் வந்தாலும் அந்த ஒரு வேக்கண்ட்ட நான் வாங்குறேன். அதுதான். அந்த கான்ஃபிடென்ட்டோட படிங்க. இந்த வாட்டி எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு உறுதுணையா எப்பயுமே இருப்போம். கடவுள்கிட்ட உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க. தேங்க் யூ. திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.